இன்றைய சிந்தனை. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 19:41 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் கடைசி பகுதியில் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் ஓரளவு நிறைவேறிவிட்டது. 3 ஆண்டு காலங்களாக மக்களுக்கு போதித்து வந்திருக்கிறார். புதுமைகள் புரிந்திருக்கிறார். சீடர்களை பயிற்றுவித்திருக்கிறார். எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதுதான் ஒட்டுமொத்த நிகழ்வின் உச்சகட்டம் என்று சொல்லப்படுகின்ற கிளைமேக்ஸ். ஒரு திரைப்படத்தில் எவ்வளவு நேரம்தான் நாம் செலவிட்டாலும் அதனுடைய முடிவை பொறுத்துதான் அந்த திரைப்படம் அமையும். அதுதான் இயேசுவின் வாழ்விலும் நடக்க இருக்கிறது. இப்படியெல்லாம் இயேசு வாழ்ந்திருக்கிறாரே, அவருடைய வாழ்வின் முடிவு எப்படி இருக்கும், எப்போது எழுதப்படும்? இதுதான் மற்றவர்கள் மனதில் இருக்கிற கேள்வி. அந்த கேள்விகளுக்கான பதில் தரக்கூடிய கடைசி கட்டத்தில் இயேசு இருக்கிறார். அதுதான் இந்த கடைசி பகுதி. இயேசு மக்களை அமைதியின் வழியில் நடத்த விரும்பினார். தன்னை அமைதியின் அரசராக அவர் வெளிப்படுத்தினார். அவர் கழுதையில் ஏறி ஓசானா என்று மக்களின் ஆர்ப்பரிப்போடு வந்தது இதன் அடிப்படையில்தான். எரு என்கிற வார்த்தையின் பொருளும் அமைதிதான். எருசலேமை, அதாவது கடவுளின் மக்களின் அமைதியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதுதான் இயேசுவின் பணிவாழ்வின் நோக்கமாக இருந்தது. இந்த நாளிலாவது நீ அமைதியின் வழியை அறிந்திருக்க கூடாதா என்கிற வார்த்தைகள் இதனைத்தான் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இஸ்ரேல் மக்கள் தங்களின் தற்பெருமையிலும் ஆணவத்திலும் செருக்கிலும் தாங்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள் என்கிற மமதையிலும் முழுக்க நாளை செலவிட்டனர். அதுதான் அவர்களுக்கு பேரிடியாக அமைய இருக்கிறது. அவர்களின் அழிவுக்கு அவர்களே காரணமாக போகிறார்கள். நமது வாழ்விலும் நாம் கடவுளின் வழியில், அமைதியின் வழியில் வாழ்வதற்கு எவ்வளவோ வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். கடவுளின் முன்னிலையில் நல்லவர்களாக வாழ அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பை நாம் ஏற்று அவரது பிள்ளைகளாக வாழ ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம்.